இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது என்று நினைப்பூட்டுகிறார். இந்த இஸ்ரவேலருடைய வாழ்வில் எகிப்துல கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்தார். அதே போல வனாந்தரத்திலும் ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை அவர் செய்தார். பாருங்க, எகிப்தின் துவக்கம் இஸ்ரவேலருடைய வாழ்வில் எப்படிப்பட்டதா இருந்தது? 70 பேரோட தான் போனாங்க. ஆனா அவங்கள லட்சங்களாக கர்த்தர் பெருக பண்ணினார். குறிப்பா அவர்கள் பெருகும் அந்த நிலையை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே உபத்திரவங்கள் இருந்தது, கூக்குரல் இருந்தது, வேதனைகள் இருந்தது, வாழ்க்கை மிக கடினமா இருந்தது. ஆனா எவ்வளவு நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளவாய் கர்த்தர் அவர்களை பழுகி பெருக பண்ணினார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாருங்க, அவ்வளவு பிரச்சனைகள் பாடுகளுக்கு மத்தியில தேவனுடைய மகத்துவமான செயல் அவர்களை விருத்தி அடைய செய்தது. அது மாத்திரமல்லாமல் 430 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவருடைய மகத்துவமான செயல் அவர்களை விடுவித்தது. பார்வோனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து ஆண்டவர் அவங்களை பாருங்க ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் வெளிப்படுத்தி 10 வாதைகளை கொடுத்து அந்த எகிப்தியரை வாதித்து, அதே வேளையில செங்கடலில் அந்த எகிப்தியர்களை கவிழ்த்து போட்டு ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான செயலை வெளிப்படுத்தினார். விடுவித்தது அவர்களுடைய கண்கள் கண்டது. அது மாத்திரமல்லாமல் வனாந்தரத்துல 1 வாரம் 1 மாதம் 1 வருஷம் அல்ல, 40 ஆண்டுகள் ஆண்டுடைய மகத்துவமான செயல்களினாலே அவர்கள் பராமரிக்கப்பட்டார். இப்ப அந்த புதிய தலைமுறையிட்ட தான் ஆண்டவர் சொல்ற, உங்க கண்கள் இதெல்லாம் பார்த்து 40 வருஷமும் அவருடைய மகத்துவத்தின் மூலமாக நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள், வழிநடத்தப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், பராமரிக்கப்படுகிறீர்கள். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கும் ஆண்டவர் இதைத்தான் உங்களுக்கு சொல்றாரு. நீங்க விருத்தி அடைந்திருக்கிறீர்கள், நீங்க விடுதலை அடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பராமரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், போஷிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க கண்கள் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை செயல்களை கண்டது என்கிற நல்ல அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். சத்துருக்களின் வீழ்ச்சியை உங்கள் கண்கள் கண்டது. சத்துருக்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்டதை உங்கள் கண்கள் கண்டது. அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அவர்களுடைய கண்கள் கண்டது. பின்னாட்களிலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் அவர்களுக்கு சுதந்திரமாயிற்று. இதை போல உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான சாட்சியை நிச்சயமாக நமக்கு தருவார். உங்க கண்கள் காண விருத்தி, விடுதலை, தினந்தோறும் தேவனுடைய ஆசீர்வாதம், எதிர்காலத்தில் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட நன்மைகள், இவைகளை எல்லாம் நாம் கண்டு அனுபவிக்கும் நல்ல பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். பரலோக தேவனே, எங்கள் கண்கள் காண இதுவரை நீர் செய்த மகத்துவமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களுடைய கண்கள் காண அநேக கிரியைகளை நடப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.